Hello dear students, welcome to Maximum KMR channel. 10th standard Max chapter 8 exercise 8.1 4th question. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து எந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். இப்போ இந்த கொஷனுக்கு எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் வரும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும்ல. ஸோ அது எப்படின்றத ஃபுல்லாகவே இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஷின் வந்து a teacher asked the students to complete 60 pages of a record notebook. ஸோ ஒரு டீச்சர் என்ன சொல்கிறாங்க, ரெக்கார்ட் நோட் எழுத சொல்கிறாங்க. மொத்தம் 60 பேஜ் இருக்குது. 60 பேஜை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. 8 students have completed only 32, 35, 37, 30, 33, 36, 35 and 37 பேஜஸ்ன்றாங்க. இப்போ 8 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னா எத்தனை பேஜ், 60 பேஜுக்கு 32, 35ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதியிருக்காங்க. கொஞ்சம் மிச்சம் இருக்குது, ரிமைனிங் வந்து பேலன்ஸ் இருக்குது அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கப்போ ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த பேஜஸ் கம்ப்ளீட்டட் பை தம். அவங்க எவ்வளோ பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஃபைண்ட் பண்ணுங்கன்றாங்க. இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே இவங்க எத்தனை பேஜஸை கம்ப்ளீட் பண்ணாங்கன்றது அதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். 30, 32 அசெண்டிங் ஆர்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே கொடுத்துருக்க எல்லா அப்சர்வேஷன்ஸும் ஃபஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். 30 இருக்குது, அடுத்தது 32 எழுதியிருக்கேன். அந்த நெக்ஸ்ட் வந்து 33, 35 வந்து 2 இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கும். சரிங்களா, இந்த 2 இடத்துலையும் 35 நான் எடுத்து எழுதியிருக்கேன். 36 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக 37 2 இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கும். அது அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டேன். இப்போ இந்த அப்சர்வேஷன்ஸ் எத்தனை இருக்குது, என்னன்னு நம்ம பார்த்தா n = 8. நெக்ஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ்க்கு ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஃபஸ்ட்டாக நார்மலாக இந்த ஃபார்முலா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மீன் மெத்தட், அஷ்யூம் மீன் மெத்தட் அண்டு ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்டெப் டீவியேஷன் இருக்கும். நம்ம ஸ்டெப் டீவியேஷனுக்கு இதுக்கு போக தேவையில்லை. ஸ்டெப் டீவியேஷனுக்கு என்னென்னா நமக்கு இந்த கொடுத்துருக்க அப்சர்வேஷன் ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிருந்தால் 5, 10, 15, 20 அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஸ்டெப் டிவிஷனுக்கு போகலாம். ஸோ இந்த 3 ஃபார்முலாவில் நம்ம எதை வந்து ஈஸியாக வச்சா நமக்கு ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபார்முலா பாருங்கள். இது வந்து xi ஸ்கொயர்னு இருக்குது. அதாவது கொடுத்துருக்க இன்புட்டை ஸ்கொயர் பண்ணணும், டிவைடட் பை n, அது எல்லாத்தையும் அடிஷன் பண்ணி டிவைட் பண்ணணும், மைனஸ் சம் ஆஃப் த xi, அதாவது இன்புட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த என்னால் டிவைட் பண்ணணும், அதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை பாருங்கள், 30, இதை வந்து xi ஸ்கொயருங்களா. இப்போ xi ஸ்கொயர் பண்ணணும், 30 ஸ்கொயர் பண்ணணும், 32 ஸ்கொயர் பண்ணணும், 33 ஸ்கொயர் பண்ணணும், 35, 35, 36, 37 இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஸோ அது இந்த இடத்துல அந்த ஆன்சரை போடுவோம். அதே மாதிரி இது சம்மேஷன் ஆஃப் xi, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. அப்போ நம்பர்ஸ் பெருசாக இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து பெருசாக போகும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா இல்லாமல் மீன் மெத்தடோ இல்லை அஷ்யூம் மீன் மெத்தட்லையோ ஃபைண்ட் பண்ணலாம். நான் 2 மெத்தடுமே இந்த ஒரே டேபிளர் காலமில் கொண்டு வந்து சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு மீன் மெத்தட் ஈஸியாக இருந்தால் மீன் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை அஷ்யூம் மீன் மெத்தட் ஃபாலோ இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ மீன் மெத்தடுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் டேபிளர் காலமில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் xi அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்க இன்புட். அப்போ அதுக்கு ஒரு காலம் போட்டிருக்கோம். எக்ஸ் பார்னால் என்ன அப்படின்னா மீன் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார்ன்றது என்ன, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ், எல்லா அப்சர்வேஷன்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை அப்சர்வேஷன்ஸ்னு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸை போடணும். ஓகேங்களா. இப்போ எக்ஸ் பார்ன்றது என்ன, இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இது மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 275ன்னு ஆன்சர் வரும். சரிங்களா, நான் ஆல்ரெடி இதை சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் டேரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆட் பண்ணோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், நீங்களும் என்ன பண்ணுவீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காம போயிடுவீங்க. ஸோ அதனால் நான் டேரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு தடவை இந்த சம்மை சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 275 போட்டாச்சு. எத்தனை அப்சர்வேஷன் பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆல்ரெடி இங்கேயே வந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இதை 8ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இந்த 275 டிவைடட் பை 8 நம்ம பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 34.3 வரும். சரிங்களா, நான் பாயிண்ட்க்கு அப்புறமா ஒரே ஒரு டெசிமலை மட்டும் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ எக்ஸ் பார் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ் பார்ன்றது என்ன, ஃபுல்லாகவே இந்த இடத்துல 34.3, எல்லாத்துக்கும் நான் அந்த 34.3 இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஓகே, நவ் அண்டு அந்த ஃபார்முலாவில் வேறு என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஃபார்முலாவில் வேறு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸையும் எக்ஸ் பாரையும் இங்கே எக்ஸ்ஐன்னு போடலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்ன்னு மட்டுமே நீங்கள் எழுதிக்கலாம். இன்புட் எக்ஸாக இருந்தால் சில இடத்துல எக்ஸ்னே யூஸ் பண்ணுவாங்க. நான் எக்ஸ்ஐன்னு எடுக்கிறேன் இன்புட்ன்றதுனால இதை இப்போ இதையும் மைனஸ் பண்ணணும்.
இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் அதுதான் நம்ம டிஐன்னு சொல்லுவோம், டிஃபரன்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த டிஐக்கு ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இப்போ டிஐ கண்டுபிடிக்கணுங்களா, அது வந்து எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். அதனால் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பாருக்கும் ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஸ்கொயர் பண்ணுறோம், அந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணணும், அதுதான் டிஐ ஸ்கொயர். அதனால் டிஐ ஸ்கொயர்னு ஒரு காலம் எடுத்திருக்கேன். இது மீன் மெத்தடுக்கு மட்டும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய டேபிள். அஷ்யூம் மீன் மெத்தடில் அதே மாதிரி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அஷ்யூம் மீன் மெத்தட் டிஐ ஸ்கொயர் சம்மேஷன் டிவைடட் பை n மைனஸ் சம் ஆஃப் டிஐ டிவைடட் பை n த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே அஷ்யூம் மீன் மெத்தடில் இந்த டிஐக்கு ஃபார்முலா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார்னு போடுவோம் அரித்மெட்டிக் மீனை. இந்த இடத்துல இந்த மீன் நம்ம அஷ்யூம் பண்ணி பார்ப்போம். இந்த ஏன்ற ஒரு பார்ட் நமக்கு தேவைங்களா, அதனால் ஏக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ஐ மைனஸ் ஏ, ஆல்ரெடி எக்ஸ்ஐ இங்கே இருக்குது, அதிலிருந்து இந்த ஏவை மைனஸ் பண்ணணும். அதை மைனஸ் பண்ணுறதுக்கு ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்றது தான் டிஐ. இந்த டிஐக்கு சம்மேஷன் இந்த இடத்துல ஆட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுருவோம். ஆனால் சம் ஆஃப் த டிஐ ஸ்கொயர் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். அப்போ டிஐயோட ஸ்கொயருக்கு எனக்கு ஒரு காலம் வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்ம காலம் ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கிறது. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த டிஐயை ஃபைன் பண்ணணும். மீன் மெத்தடுக்கான சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நான் ஃபைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, எதெல்லாம் லென்த்தாக போகுதுன்றது உங்களுக்கு இந்த சால்வ் பண்ணும்போதே இப்போ புரிஞ்சிடும், சரிங்களா? அப்போ நீங்கள் ஈஸியாக எந்த மெத்தடை நம்ம சால்வ் பண்ணுறது கொடுத்துருக்க கொஷினை நீங்கள் ஃபைன் பண்ணி இந்த 3 ஃபார்முலாஸை எந்த ஃபார்முலா அப்ளிகபிளாக கரெக்டாக நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ண முடியுன்றதை நீங்களே டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இப்போ டிஐனா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். இந்த எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார்னால் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 30லேருந்து 34.3 நம்ம மைனஸ் பண்ணும்போது we will get மைனஸில் 4.3 வரும். அண்ட் அதே மாதிரி 32 மைனஸ் 34.3 இந்த இடத்துல நமக்கு மைனஸ் 2.3. அடுத்ததாக 33 மைனஸ் 34.3. இப்போது நமக்கு இந்த இடத்துல மைனஸில் 1.3. 35லேருந்து 34.3 மைனஸ் பண்ணும்போது 0.7 ப்ளஸில் வரும். 35 மைனஸ் 34.3 இங்கேயும் ஒரே ஒரு டேட்டா தான் இருக்குது, சிமிலரான டேட்டா. ஸோ இங்கேயும் 0.7 வரும். அண்ட் 36 மைனஸ் 34.3, 36லேருந்து 34.3 நம்ம மைனஸ் பண்ணோன்னா we will get 1.7. 3 4 5 6 7 டேட்டாஸ் எழுதியிருக்கேன். லாஸ்ட்டாக இன்னொரு இந்த 37 இருக்குது, இங்கே இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இன்க்ளூட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு 34.3, 37லேருந்து 34.3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2.7. ஸோ இங்கேயும் சிமிலர் டேட்டா, நான் இதுக்கும் 2.7 எழுதிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டிஐ இருக்குது, இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். இந்த டிஐக்கு ஸ்கொயர் வேணும். ஸ்கொயர் வேணும்னா என்ன, இந்த டிஐ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதோடைய சம்மேஷன் வேணும். ஸோ அதனால் இந்த காலமில் இந்த டிஐயை ஸ்கொயர் பண்ணி ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். 4.3 ஸ்கொயர் பண்ணோன்னா 18.49. 2.3 ஸ்கொயர் பண்ணோன்னா 23 × 23 529 வரும். 5.29. ஸோ 13 ஸ்கொயர்ன்றது 169. 1.69. 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இந்த இடத்துல 0.49 வரும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டெசிமல்ஸ் ஒன்று, பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டிஜிட் இருக்குது. இங்கேயும் 0.49. இதை 17 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 289. 2.89 வரும். 27 ஸ்கொயர் வந்து 7.29 ஆன்சர். இங்கேயும் 7.29 வந்துடுச்சு. இப்போது நமக்கு என்ன வேணும், சம் ஆஃப் த டிஐ ஸ்கொயர் வேணும். அதாவது இந்த டிஐ ஸ்கொயருடைய மொத்த அடிஷனை வேணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும். இப்போ இது மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது we will get 43.92 ஒரு ஆன்சர் வரும். ஓகே, இப்போ ஃபார்முலா எடுத்து எழுதிப்போம். இப்போ இதை நம்ம ஃபைன் பண்ணுறது மீன் மெத்தடில் நான் ஃபைன் பண்ணுறேன். மீன் மெத்தடுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தா சிக்மா ஈக்குவல் டு சம் ஆஃப் த டிஐ ஸ்கொயர். சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர் நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், 43.92 டிவைடட் பை என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். மொத்தம் 8 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 அப்சர்வேஷன்ஸ். அது ஆல்ரெடி நான் என்னன்னு இங்கேயே வந்து எழுதி பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 43.92வை நீங்கள் டெசிமலில் இருக்கிறதுனால மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணி அதையே 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4392 டிவைடட் பை 800 அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 5.49 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து 5.49 நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் ப்ரீவியஸாக நம்ம எல்லா வீடியோஸ்லையும் இது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எப்படி எடுக்கிறதுன்றையும் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 2.34 இந்த ஆன்சர் வந்து வரும். ஸோ இதுக்கான மீன் மெத்தடில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அஷ்யூம் மீன் மெத்தடில் போவோம். இந்த அஷ்யூம் மீன் மெத்தடில் எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்குது இந்த ப்ரீவியஸ் மெத்தடை விட அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே,
அஷ்யூம் மீன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மீன் அஷ்யூம் ஏவை வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது மீன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ கன்சிடர் பண்ணும்போது இந்த கொடுத்துருக்க அப்சர்வேஷன்ஸில் 1 2 3 அப்சர்வேஷன், லாஸ்ட்டாக 1 2 3 அப்சர்வேஷன் விட்டுட்டோம்னா சென்டராக 2 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. மிடிலாக இருக்கக்கூடிய அப்சர்வேஷனை பார்க்கணும். அதை நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் பார்க்கணும் அஷ்யூம் மீன் மெத்தடுக்கு மட்டும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே என்ன பண்ணேன், கொடுத்துருக்க டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடில் 3 டேட்டா, லாஸ்ட்டாக 3 டேட்டா விட்டால் சென்டராக 2 அப்சர்வேஷன் இருக்குது. இது ரெண்டுத்துலேயுமே 35 இருக்கிறதுனால நான் வந்து இந்த அஷ்யூம்டு மீனை 35ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த ஏன்றது இந்த எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன வரும், 35ன்னு வரும். இது வந்து எல்லாமே ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆன வேல்யூ அஷ்யூம்டு மீனில். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அஷ்யூம்டு மீனை ஃபுல்லாகவே 35ன்னு நம்ம எழுதியாச்சு. அடுத்தது இங்கே டிஐ அப்படின்றது எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. xi மைனஸ் ஏவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். xi வந்து 30, a வந்து 35. 30லேருந்து 35 மைனஸ் பண்ணால் மைனஸ் ஆஃப் 5, 32லேருந்து 35 மைனஸ் பண்ணால் மைனஸ் 3, அண்டு 33லேருந்து 35 மைனஸ் பண்ணால் மைனஸ் 2, 35 மைனஸ் 35 0, 35 மைனஸ் 35 0, 36 மைனஸ் 35 1, 37 35 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 2 ஆகிடும். அண்ட் 37 35 மைனஸ் பண்ணும்போது we will get 2. ஸோ இப்போ இந்த டிஐயுடைய சம்மேஷன் நமக்கு தேவைப்படுது. இந்த இடத்துல ஃபார்முலாவில் வந்து சம் ஆஃப் டிஐ இருக்குது. அப்போ டிஐயுடைய எல்லா சம்மும் ஆட் பண்ணுங்களா, மைனஸில் 5, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2, இது ரெண்டாம் ஆட் பண்ணோன்னா இது ஒரு -5. அப்போ என்ன ஆச்சு, -10. ஒரு மைனஸில் 10 இருக்குது. ப்ளஸில் வந்து பார்த்தோன்னா 2 2 4 + 1 is 5. -10 + 5 ஆன்சர் வந்து நமக்கு -5. இப்போ சம் ஆஃப் டிஐ இந்த இடத்துல நமக்கு வந்து மைனஸில் 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஐயை ஸ்கொயர் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர்ஸ் வந்துடுச்சு. பட் இந்த இடத்துல எல்லாமே டெசிமல் பாயிண்ட்ஸாக இருக்கும். நீங்கள் ஒன்று மைனஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ அஷ்யூம்டு மீன் மெத்தடில் அதனால தான் மீனை ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கு டெசிமல் வந்ததுன்னா அதை நம்ம அஷ்யூம்டு மீன் மெத்தடில் சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி டெசிமல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டீடியஸாக போய்கிட்டே இருக்குன்றதுனால. இப்போ இந்த இடத்துல நம்ம இதை ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக டிஐ ஸ்கொயர் நமக்கு வேணும். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். இந்த டிஐயை ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 5 ஸ்கொயர் 25, மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயருன்றது 4, இது 0, இது 0, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த இடத்துல 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ நமக்கு சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட வேல்யூ வேணும். ஓகேங்களா? ஸோ சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட வேல்யூ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு 25, இந்த இடத்துல ஒரு 4, ஒரு 1 ஆட் பண்ணால் 5, 25 5 ஆட் பண்ணால் 30, 39, 39 + 4 43, 47. இப்போ சம் ஆஃப் த டிஐ ஸ்கொயருக்கும் நமக்கு ஆன்சர் தெரியும், சம் ஆஃப் த டிஐயும் தெரியும். அஷ்யூம்டு மீன் மெத்தட் ஃபார்முலா என்ன பாருங்கள், சிக்மா ஈக்குவல் டு சம் ஆஃப் டிஐ ஸ்கொயர். சம் ஆஃப் டிஐ ஸ்கொயருக்கு வேல்யூ 47 டிவைடட் பை என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 8 மைனஸ் சம் ஆஃப் த டிஐ. சம் ஆஃப் த டிஐ நம்ம -5 போட்டிருக்கோம், ஃபைன் பண்ணியிருக்கோம். -5 டிவைடட் பை என்னுடைய வேல்யூ 8, இதுக்கு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 47 டிவைடட் பை 8, -5 ஸ்கொயர் பண்ணோன்னா 25. இந்த 8 ஸ்கொயருக்கு நான் 8 × 8 டினாமினேட்டர் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்துக்கும் காமனாக எல்சிஎம் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல 2 8 இருக்குது. அதாவது இது 64, இங்கே 8 இருக்குது. 8க்கும் 64க்கும் எல்சிஎம் வந்து 64 தான். ஸோ 64னா 8 × 8 நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்ததாக இந்த 47க்கு ஒரு 8 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல டினாமினேட்டரில் ஒரே ஒரு 8 தான் இருக்கும். ஸோ இன்னொரு 8 நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுனால நியூமரேட்டர்லேயும் அந்த 8 மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் ஒரு 25. 47 × 8 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 47 8 மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 376 மைனஸ் 25 டிவைடட் பை நமக்கு 8 × 8 இந்த ஸ்கொயர் ரூட். ஓகே, இப்போ 376 மைனஸ் 25 இது மைனஸ் பண்ணோன்னா we will get 351 டிவைடட் பை இந்த 8 மல்டிப்ளை பண்ணால் 64. 351 64ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 5.48 அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து வரும். இந்த இடத்துல 5.49, இந்த இடத்துல 5.448. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு அதே 2.34 வேல்யூ வந்து வரும் இந்த சிக்மாக்கு. இந்த இடத்துல இந்த வேல்யூவை நீங்கள் கொடுக்கும்போது அப்ராக்சிமேஷன் வேல்யூன்றதை நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.